குட் ஃப்ரைடே ஒன்று, இயேசு செத்த குட் ஃப்ரைடே வந்து இந்த குட் ஃப்ரைடே தான். இயேசு உயிர்த்தெழுந்த நாளும் இந்த நாள் தான் என்று சரித்திரம் சொல்கிறார்கள். AD 33 கிறிஸ்துவுக்கு பிறப்பாடு 33 இதே ஏப்ரல் மாதம் இதே நாள் தான் இயேசு மரித்தார். இதே ஏப்ரல் மாதம் இதே நாள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொன்னபடியே பிறந்தார், சொன்னபடியே வந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே திரும்ப வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எதை சொல்றாரோ கர்த்தர் அப்படியே அதை செய்வார். சொல்லிடாம செஞ்சிருவார். அதுதான் நம்ம ஆண்டவர். மனுஷர்கள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் சொல்லிட்டார்னா அவர் கண்டிப்பா செய்வார். அவர் சொல்லிட்டார்னா கட்டாயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். என்ன சொல்லுவார்கள்? இன்னைக்கு நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். நாம் வாசிப்போம். முதலாவது வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 1:18 வாசி. அறிந்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராக தேவன் அவர் மரித்த மண்ணோடு போகவில்லை. அவர் மரித்த உயிரோடு கூட இளமையை அவர் இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எப்போதுமே உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்குள் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லாஹ் அல்லேலூயா சொல்லுமா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் செத்த கடவுள் அல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், அவர் மரித்த நாளை கொண்டாடுகிறோம், அவர் உயிர் திறந்த நாளை கொண்டாடுகிறோம், அவருடைய எல்லா நாளையும் கொண்டாடுகிறோம். காரணம் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த தெய்வமும் நான் மரித்து உயிரோடு இருக்கிறேன் யாரும் சொல்ல முடியாது. யாரும் அதை சொல்ல முடியாது, சொல்வதற்கு தகுதியும் கிடையாது. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அது 3 நாள் நான் எழுப்புவேன் என்று இயேசு சவால் விடுகிறார். சவால் விட்டார். அது மட்டுமல்ல, சவால் விட்டதை போல ஆண்டவராக தேவன் சொன்னபடியே ஆண்டவர் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் சரித்திரத்தை 2ஆய் பிளந்த, சரித்திரத்தை 2ஆய் பிரித்த ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். எதெல்லாம் சொல்லுவார்கள். இன்னைக்கும் சரித்திரத்துல கிபி கிமு என்று சொல்லி சரித்திர நாயகன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரித்திரத்தை, உலக சரித்திரத்தை ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறார்னா மோகன் பிரிக்கல, ஊடா பிரிக்கல, எந்த ராஜாக்கள் எந்த தெய்வங்கள் பிரிக்கல, இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவர் சரித்திர புருஷன் என்று சொல்லுவார்கள். அந்த சரித்திர புருஷன், சரித்திர நாயகர், அவர் இன்றைக்கும் ஆளுகிறார், அவர் என்றென்றைக்கும் ஆளுகிறார். ஆகவே இந்த சாயங்கால வேளையில சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார், அது நிச்சயமா இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப கேவலமா அமைந்துள்ளீங்க. இந்த வாரம் நிச்சயமா கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்க? ஆண்டவர் இந்த வாரம் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார்? வாசிங்கள் பார்ப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு, the Gospel of St. Matthew, chapter 28 verse 2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு கல் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. கல் மாதிரியே கல். ஒரு ஆமென். இப்படி ஒரு கல் இருந்துச்சா அந்த காலத்துல. இது சின்ன கல், அது பெரிய கல். பெரிய கல். அந்த கல்லின் மேல் ரோமருடைய முத்திரை இருந்ததாம். என்ன முத்திரை இருந்துச்சா?
அரசாங்க முத்திரை, ரோமருடைய முத்திரை, பிலாத்துடைய முத்திரை. அந்த இடத்துல முத்திரை போடப்பட்டால் யாரும் அதை தொடக்கூடாது, யாரும் அதை தள்ளவும் கூடாது. அப்படி தள்ளினால் அவர்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான மரண ஆக்கினை அவர்கள் மேல் விழுந்துவிடும். ஆனால் அந்த கல்லை புரட்டி போட்டான் தூதன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை புரட்டி போடும். நல்ல புரிஞ்சு கொண்டு வராமல் சொல்லலாம். நீங்க சாயங்காலத்துல நீங்க ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் வாழ்க்கையில எது எது கல்லா புரட்டி போட முடியாம தடையா இருக்கும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க புரட்டி போட போறாரு. முடியல, ஒரே தடையா இருக்கு, இந்த கல்லு பாரமா இருக்கு, என்னால எழுத முடியல, என்னால சமாளிக்க முடியல, ஒரே தடையா இருக்கு, தடையா இருக்கு, தடையா இருக்கு. சில ஜனங்களுக்கு அக்கறை போவதற்கு எரியோ தடையா இருந்தது. தேவப்பிள்ளைகளை லாசரு உயிரோடு எழுதுவதற்கு கல் தடையா இருந்தது. கவனிங்க, லாசருக்கும் இந்த இயேசுவுக்கு வித்தியாசம் என்னன்னா, லாசருவை கல்லறையில் இருக்கிறவங்க இயேசு சொன்னார் கல்லை நீங்கள் புரட்டி போடுங்கன்னு சொன்னார். ஆனா இந்த இடத்துல அவரே புரட்டி போடுறாங்க. ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில எது எதெல்லாம் புரட்டி போடப்பட்டேன், தள்ள பார்த்தேன், முடியல, எதையோ செஞ்சு வாழ்க்கையில சமாளிச்சு மேல வரலாறு பார்க்கிறேன். இந்த கல்லை எனக்கு தடையாயிருந்து நினைக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அதை தானே புரட்டி போட போகிறேன். கல்லை புரட்டி போடுவான். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு சத்தமா சொல்லணும். சொல்லுங்க, இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற கல் என்ன பண்ண போறாரா? புரட்டி போடக்கூடாது. வியாதியின் கல்ல புரட்டி போட போறார். பலவீனத்தின் கல்ல புரட்டி போட போறாங்க. உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எது வாழ்க்கையில தடையா இருக்கும் அது எல்லாத்தையும் ஆண்டவர் புரட்டி உருட்டி போட போறாங்க. புரட்டி பைபிள் அழகா சொல்றது, அது புரட்டி தூதர்கள் உட்கார்ந்தான் அப்படின்னு போடுறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? பிரச்சனை எல்லாம் கீழே இருக்க போது நீங்க மேல இருக்க போறீங்க. அப்படிதான் செய்ய போறாங்க. ஒரு இடத்துல சொல்ல முடியாது, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. புரட்டி போட போறார். போராட்டங்கள் எல்லாம் புரட்டி போட போகிறார். ஆண்டவர் உலகமான மேலாளர்களை கர்த்தர் செய்ய போகிறார். இஸ்ரவேலர்கள் இயேசுவை வாசனைப்படுத்த வராங்க. பைபிள் சொல்லுது, அவர் அதிகாலையில எழும்பி வராங்க. அதிகாலையில அந்த காலத்துல அதிகாலைனா எவ்வளவு என்ன நேரம் சொல்லுவோம்? கரெக்டா சொல்லுங்க. அதிகாலை என்ன நேரம்? 3 மணிக்கு அதிகாலை. ஓகே, ரைட். ஒரு 5 மணிக்கு அதிகாலை, வேற காலை 2 மணிக்கு அதிகாலை, 4 மணிக்கு அதிகாலை, 6 மணிக்கு அதிகாலை. சரி, அடிச்சு விடுங்க எல்லாம். 5ல இருந்து 7 அதிகாலை, 5ல இருந்து 7 அதிகாலை. 5 மணிக்கு மேல அப்படின்னா 4, 3 வந்து வைகரை. அது என்ன பேரு? வைகரை. வைகரை அதாவது 2, 3, 4, 5 மணி வரைக்கும் அது வந்து வைகரை. 5, 6, 7 வந்து அதிகாலை. அதிகாலை என்று அதிகாலை. வைகரை வேற, அதிகாலை வேற. பக்கத்துல வைகரை வேற, அதிகாலை வேற. சங்கீதக்காரன் சொல்றாரு, வைகரையில உமக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவ வைகரையில தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைவான். காத்திருந்து கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரா? ஒரு ஆமென் சொல்லுவாரா? சொல்லுங்க ஹல்லேலூயா. 5 மணிக்கு எல்லாம் பெண்கள் இயேசுவை வாசனை படுத்த வராங்க. எல்லாம் கூட்டமா வருது. ஓகே, பைபிள்ல மொத்தம் எத்தனை மரியாதை இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை மரியாதை? 2 மரியாதை. சொல்லுங்க சீக்கிரம். எத்தனை மரியாதை இருக்கா பைபிள்ல? எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் பாஸ்டர். அவர் கூட அம்மா 2 இருந்துச்சு. மகதலேனா மரியாள், அவர் இயேசுவின் தாய். இது தவிர வேற எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்றாங்க. எத்தனை மரியாதை? மொத்தம் எத்தனை? சீக்கிரம் 3 மரியாதை. என்ன 2ல 3 வந்துச்சு கஸ்தூரி. ஐயோ, ஆமா 2ல இருந்து 3 ஒரு டக்குனு போனை பார்த்துட்டு இப்பதான் கீழே குடிச்சிட்டு டக்குனு பார்த்துட்டு ஆமா நல்லா பார்த்துருவேன். பைபிள்ல மொத்தம் 10 மரியாதை இருக்காங்க. எத்தனை மரியாதை இருக்காங்க? 10 மரியாதை இருக்கிறாங்க. ஆமா, 10 மரியாதை. அந்த மரியாதை, இந்த மரியாதை, அந்த மரியாதை, ஆக மொத்தம் 10 மரியாதை இருக்காங்க. எத்தனை மரியாதை சொல்லுங்க பாப்பா?
எத்தனை வரையிடாங்க? அடுத்த வாரம் 10 வரையாளர்கள் 10 செய்தி அப்புறம் கொடுக்கலாம். சரி, அப்ப 10 வரையாளர்கள் நல்ல பெண்களா வராங்க. இயேசுவை ஆசீர்வதிக்கிறோமே, இயேசு மரித்தாங்க, ஐயோ இயேசு கல்லறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பாருங்க, அவங்களுடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மை இருள் நேரம், உண்மை என்ன இருள் நேரம். அந்த காலத்துல லைட்ல வந்துருக்குமா? வாய்ப்பே இல்லை. அந்த காலத்துல என்ன லைட் இருந்திருக்காது. அந்த காலத்துல ரோடு ஒழுங்கா இருந்திருக்காது. அந்த காலத்துல லைட் இருந்திருக்காது, ரோடு ஒழுங்கா இருந்திருக்காது. இருள் நேரம், இருட்டு நேரம். ஒரு பயங்கரமான அந்த கல்லறைக்கு போகணும்னா அந்த கல்லறை ஒரு பாதை வித்தியாசமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, பிலாத்து முத்திரை போட்டிருக்கா, ரோம ராஜ்ய முத்திரை போட்டிருக்காரு. அவங்க எப்படி பெர்மிஷன் கேட்டு எப்படி வாசகம் படுத்துறது, இது பலவிதமான தடங்கள் அவங்க லைஃப்ல இருந்தா கூட அவங்க அதெல்லாம் யோசிக்காம காலையில வந்தாங்க பாத்தீங்களா. அதனால அவங்களுக்கு கண்ணு புரட்டி போடப்பட்டது. சொல்றேன், பிரச்சனையை பார்க்காம, தலைவலியை பார்க்காம, இடுப்பு வலியை பார்க்காம, கால வலியை பார்க்காம, இன்னைக்கு இந்த உயிர் தந்தனால நான் சர்ச்சுக்கு போனோம், கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு நான் சர்ச்சுல ஆஜராகணும் வந்துருக்க பத்தியா. ஆண்டவர் உங்களுடைய எல்லா கண்களை கண்டு புரட்டி போடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவங்க புரட்டிக்கிட்டே போறாங்க. யார் கண்ணை புரட்டி போடுவா என்று சொல்லி என்ன பண்றாங்க? புரட்டிக்கிட்டே போறாங்க. அவங்க போய்கிட்டு போது கர்த்தர் அவர்களுக்காக புரட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எப்போதுமே நான் சொல்லுவேன், பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது நாம் உண்மையா தேடணும்னா ஆண்டவர் நமக்கு ஒரு புது வழி தரப்பார். நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா அப்படின்னா யோசிக்கவே கூடாது. ஆனா ஏசாப்பாவை வாசனைப்படுத்த போறேன். நான் வாசனைப்படுத்துவதா என்ன? அவரை ஆராதிக்க போறேன், அவரை துதிக்க போறேன், அவன் நாமத்தை மகிமைப்படுத்த போறேன், அவன் நாமத்தை உயர்த்த போறேன். எனக்காக ஆண்டவர் மதிச்சிருக்கிறார். அதுவே அவருக்கு ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்த்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா அவர் தேவைகளை கண்டு சந்திப்பார். நம்புறீங்களா? 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 ஆண்டவர் வாழ்க்கையில கண்ணை புரட்டி கொண்டு வர்றார். புரட்ட முடியுமா? முடியுமா? இந்த மாசம் என்ன நடக்க போது தெரியலையே. அரசாங்கம், நம்ம அரசாங்கம் ரெஷார்ட் ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அன்னைக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க டாக்டர், அந்த ஒருத்தர் அனுப்பி விட்டாங்க, என்ன விலை ஏற போகுது அப்படின்னு சொன்னபோது டாக்டர் மறுநாள் சொன்னாங்க, இன்னி சரிக்கா பல்சு அப்படின்னு எல்லாம் அனுப்பி விட்டீங்க. ஆனா எங்க பல்சு? மறுநாள் என்ன விலை ஏற்றுறா இல்லையா? நம்ம ஆளுங்க அப்படிதான், பல்சுன்னுவான் ஆனா ஏற்றி விட்டுருவான், பல்சுன்னுவான் ஆக மட்டும் ஆளுங்களை முட்டாள் ஆகிடுவான், ஆக மட்டும் ஆளுங்க முட்டாள் ஆகிடுவான். ரஷ்யாவான உலகத்துல தலை சிறந்த ஒரு அரசாங்கம் என்றால் மலேசியா அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒன்று சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்று செய்வார்கள். இப்போது சொல்றாங்க 15ஆம் தேதிக்கு பிற்பாடு you have to work from home அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னென்னமோ சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. 15 நாள் என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது, ஐயோ என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, திடீர்னு வேலை இல்லாம போச்சுன்னா, பிசினஸ் இல்லாம போச்சுன்னா, லோரி வாங்குறவங்கன்னா மூக்கால அழுகிறாங்க. லோரி விட முடியாதுன்னா என்ன ஆகுது? என்ன சில ஸ்டேஷன்ல என்ன கொடுக்க மாட்டோம், என்ன முடிஞ்சிருக்கோம், ஒண்ணுமே புரிய மாட்டேது, என்ன நடக்குதுன்னு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்ன எது நடந்தாலும் சரி நீ அதை பற்றி கவலைப்படாத. மற்றவங்களுக்கு கண்ணு அடைக்கப்பட்டிருந்தா உனக்கு ஆண்டவர் கண்ணை திறப்பாரு, உனக்கு ஆண்டவர் கண்ணை திறப்பாரு. எரிகோவுக்கு ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க தாண்டி வரும்போது எரிகோ தடையாயிரும். அந்த எரிகோவை கர்த்தர் உடைச்சாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய மாட்டாரா? கர்த்தர் எரிகோவை பெரிய மதில் கல்லே ஆண்டவர் உடைச்சி ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு ஆண்டவர் கொண்டு வர முடியும் என்றால், ஆண்டவர் கண்ணை புரட்டி போட்டு சில லாசரை வெளியே கொண்டு வர முடியும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரியான பாறையான கண்களை கர்த்தர் அகற்றி போட்டு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்ய முடியும். தேவனால் கூறாத காரியம் ஒன்றும் இல்லை. nothing is impossible with our Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணை புரட்டி போடுவார், கவலைப்படாத. சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கண்ணை புரட்டி போடுவார், புரட்டி போடுவார். ராமன் சொல்லுங்க. 2வது மத்தேயு 28:3-4 அதே வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:3-4. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது, வெண்மையாகவே இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள்
போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 3 நாள் தான் வாசிக்கிறேன். 3 நாள் சொன்னேன். நீ 3 நாள் வாசிக்க. அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். பைபிள் வசனம் சொல்கிறது, அவர் அங்க இல்ல, அவர் என்ன பண்ணாரா? எழுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. என்ன நடக்குது? கல்ல புரட்டி போடப்பட்டாரு. அங்க படுத்திருந்த இயேசு என்ன ஆயிட்டார்? எழுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. என்ன ஒரு மாதிரி ஆமென் சொல்லுங்க. இயேசு எழுப்பிட்டார்னா சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. படுத்திருந்த இயேசு என்ன ஆயிட்டார்? எழுப்பிட்டார். கல்ல புரட்டி போட்டார். இரண்டாவதாக படுத்திருந்த இயேசு எழுப்பிட்டார். இது ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல எது எழும்ப முடியாமல் படுத்து கிடக்குதோ அது எல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையை எழுப்ப போறாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. என்ன பார்த்து சொல்லுங்க, எல்லாம் எழும்ப போகுது. வேற ஏதோ எழும்ப கூடாது. கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எழும்ப போகுது. எல்லாம் எழும்ப போகுது. எல்லாம் எழும்ப போகுது. அல்ல கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர் எழும்ப போறார். நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க பிசினஸ் எழும்ப போகுது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சகல வேலைகளை படித்து வைக்கிற கர்த்தர் சொல்ல கேட்கிறார். கால் தடுமாற, கை தடுமாற இல்ல, ஆண்டவர் திருமணம் நடத்த கொண்டு வராரு. திருமணத்தை பரிமாறி கால் கட்ட போறீங்க. திருமணத்தை வேகமா நடத்த போறீங்க. யாரும் திருமணம் எழும்ப போகிறாரு. அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தூதனை ஆண்டவர் எழுப்ப போறாரு. கல்ல புரட்ட போறாரு. படித்திருக்கிற உன்னை ஆண்டவர் எழுப்ப போறார். எப்படி இயேசுவை ஆண்டவர் எழுப்பினாரோ அதே போல கர்த்தர் உன்னை எழுப்புவார். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? உனக்குள்ள இருக்கிறவர் நல்லவர் அல்லவா? உனக்குள்ள இருக்கிறவர் வல்லவர் அல்லவா? நாம் சூழல ஆண்டவர் திரும்ப எழுப்ப போகிறாரு. அது யாரும் தடை செய்ய முடியாது. அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பயப்பட போகிறார்கள். உங்கள் வீட்டிலே கர்த்தர் திரும்ப உன்னை எழுப்ப போகிறாரு. உன் வாழ்க்கை திரும்ப எழுப்ப போகிறாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. எது உன் வாழ்க்கையை பதிஞ்சு கிடந்ததோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்க போறார். சொல்லுங்க ஹalleluya. எழும்புவீங்களா எழும்ப மாட்டீங்களா? சீக்கிரம் முடிக்க போறேன். எழும்புவீங்களா எழும்ப மாட்டீங்களா? எழும்புவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆவியானவர் காலையில ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? எழும்புவ ஜனங்க எழும்புவாங்க, கட்டப்படுவாங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பாசன நீ எழும்புவ. சுத்தி கண்ண எழும்ப முடியல. வெளியேதான் பார்க்க சிரிக்கிறோம். வெளியேதான் நம்மள மாதிரி வெளியே நடிக்கிற ஆளு உலகத்துல யாரும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்ன மாதிரி ஒரு ஆளு வெளியே நடிக்க முடியாது. சொல்லுவாங்க என்ன பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்ன மாதிரி ஒரு ஆளு மூஞ்சி பார்த்து பேசும். பக்கத்துல சொல்லுங்க, ஒன்ன மாதிரி ஒரு ஆளு வெளியே என்ன செய்ய முடியாது, அடிக்கவே முடியாது. உள்ள பேசணும்னா ஆடிவை கிடக்கும். உள்ள பேசணும்னா ஆடிவை கிடக்கும். உள்ள ஆனா வெளியே அப்படி ஸ்டெப்பியா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள சுத்திலும் அவ்வளோ கடல், அவ்வளோ வியாதி, அவ்வளோ போராட்டம். எலும்புனான்னு பார்க்கிறோம், முடியல. எலும்புனான்னு பார்க்கிறோம், முடியல. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கேன். சிரிச்சு ஆமா எல்லாத்தையும் லிப்ஸ்டிக்லாம் போட்டு மறைச்சி, ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மறைச்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுதானே இல்லையா? நாங்க ஆண்கள் லிப்ஸ்டிக் வாங்கிக்கிறவங்க எங்களை பார்த்து முறைக்கிறீங்க, நீங்க தான் போடுறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில சேர்ச்சுக்கலாம் ரொம்ப டீசனா வரும். சில சேர்ச்சுக்கிறது ஒண்ணுமே போதாது. அதுவே அந்த ஆள் வெளியே வேற பாத்தீங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன் இவங்களா அவங்களா இவங்க நமக்கே அடையாளம் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போதுமே ஆண்களுக்குள்ளே ஒரே மாதிரி இருக்கும். சபைக்கு வந்தா கண்ணீர் இருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது பிச்சைக்கார மாதிரி வரக்கூடாது. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட வரீங்க, முடியலாம் விரிச்சு போட்டு
முடியெல்லாம் வச்சு போட்டு தலையை சுழிச்சுக்கிட்டு அவர் மணவாள். நீங்க யாரு? அதாவது பொண்டாட்டிக்கும் மணவாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரோட பொண்டாட்டியா பாக்குறேன்னு சொல்றாரா இல்ல மணவாட்டியா பாக்குறேன்னு சொல்றாரா? அப்ப மணவாட்டி எப்படி இருப்பா? எப்போதுமே அழகா சிங்காரித்து குளிக்கணும். அதை என்ன செய்யணும்? அதுதான் குளிக்கணும். சுத்தமா குளிக்கணும். பக்கத்துல வந்து சுத்தமா குளிக்கணும். அதுதான் முன்னால இங்க ஒரு அமைச்சர் வரும். சிலதான் முன்னால வந்துச்சுன்னா ஒண்ணு அவை உள்ளணும் இல்ல நான் உள்ளணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். கை வைக்கும் போது அது உபவாசத்துல வரமா உள்ள அப்படியே கோண்ட ஒளியும். சிலது பல்லே விளக்கா. சிலது என்ன செய்யாது? தள்ளு விளக்கா. தள்ளு விளக்கா அப்படியே வாய் கிட்ட வந்து பேசும். அப்புறம் சர்ச்சுக்கு போற ஒரு குளிச்சுட்டு போறதுல சர்ச்சுக்கு போறோம், நல்லா அழகா சிங்காரிச்சு போறோம், சர்ச்சுக்கு வரும், அவளை மூடி விரிச்சு போட்டு பிரதேசி மாதிரி நேரம் வரும். ஆனா அதே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா, அதே ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷன்னா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஆப்பி, ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்பி கிப்பி ஆனா ஐயோ இவைகளா நம்மளுக்கு நீங்களாமா கண்டுபிடிக்கவே முடியலையே, கௌரியாது தெரியலையே, வேற மாதிரி இருக்கும் ப்ரோ, அப்படி ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி இருக்க அப்படின்னு தோணும். ஆணுடைய பிள்ளைங்க எங்க நம்ம பெஸ்டா இருக்கணும், இங்கதான் பெஸ்டா இருக்கணும், சபையிலதான் பெஸ்டா இருக்கணும். மனவாளன் இருக்கிற இடம் சொல்லுவாங்க. பொண்டாட்டி நைட்டியோட அலைவான், மனவாட்டி எப்போதும் அலையா அலைவான். அதான் வித்தியாசம். ராமே சொல்லவா இருக்கும். சொல்ல அலையிலோயா அதே ரொம்ப எல்லாத்தையும் அடிச்சு கிழிச்சு உள்ள எல்லாம் பார கல்லு உள்ள இருக்கு, எழுப்ப முடியுது. ஒரே போராட்டம், பிரச்சனை, சஞ்சலம், துயரம். ஒரு பக்கம் பாவம் அழுத்துது, ஒரு பக்கம் பயங்கரமான சூழ்நிலைகள், வியாதிகள். இப்படி இருக்க போறோம், எப்படி இந்த குடும்பத்தை கட்ட போறோம், எப்படி வாழ்க்கையை கட்ட போறோம் தெரியலையே. ஆனால் இன்னைக்கு உயிர் பிறந்த இயேசு சொல்றாரு, நான் உயிரோடு இறங்கினபடினால், அந்த தேவன் உனக்குள் இருக்கிறபடினால் நீ நிச்சயமாகவே துன்பம் எழுவாய், நீ நிச்சயமாகவே துன்பம் எழுவாய், நீ நிச்சயமாகவே துன்பம் எழுவாய். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியலையா? சொல்ல அல்லேலூயா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருது. சின்ன வயசுல இருந்து அது எங்க அப்பா சொல்லுவாங்க, சரியான தும்முடு பிடிச்சோம்னா அதுக்காகவே அடி வாங்குறதா இருக்கு. என்னன்னா எனக்கு யாராவது சவால் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. சவால் பண்ணிட்டாங்கன்னாக்க பிடிக்காது. ஏதாவது செஞ்சு காட்டிடுவேன். நான் செய்யாதது செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு செய்வேன். நான் செய்யாதது செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு செய்வேன். அதே சமயத்துல சவால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் எனக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் மலேசியா ஃபுல்லா, ஓல்டு மலேசியா, சபா, சரவாக், பெர்லிஸ்ல இருந்து எல்லா மாநிலத்திலிருந்து பைபிள் குயிஸ் நடக்குது. பைபிள் குயிஸ் நடக்குது. எனக்கு எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாமே தமிழ்லே சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் பைபிள் தான். பட் எனக்கு படிப்பதை விட கேட்பது அதிகமாக நான் கேட்பேன். படிப்பதை விட கேட்பது. ஒரு தடவை ஒரு கதையை சொல்லிட்டான் வச்சுக்கோங்களேன், சாவலகம் மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு காரியத்தை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அதை நான் நிச்சயமா மறக்கவே மாட்டேன். என் மைண்ட் அப்படியே இருக்கும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி அதுக்கு இருக்கும், என் மைண்ட் அப்படியே இருக்கும். அப்ப இது ஆண்டவர் கொடுத்த கிருபை, எதுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க வீட்டுல போயிட்டு ஆண்டவரையும் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா வாய்ப்பே நடக்காது. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? அப்போ பைபிள் குயிஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு குடிச்சு போட்டு அவங்க ஆங்கிலத்துல சொல்றாங்க. பட் நமக்கு கொஞ்சம் அது கோத்ரூ பண்ணனால தெரியுது. முதல் ரவுண்டு தோத்து போயிட்டேன். முதல் ரவுண்ட் என்ன பண்ணேன்? தோத்து போயிட்டேன். அப்ப ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சாம் ஜான் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இப்ப சமீபத்துல மறித்து போனார். அவர் ஆர்ச்பிஷப் சாம் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்ப சமீபத்துல மறித்து போனார். அப்போ அவரு சொன்னாரு, டேய் நீ முடியாதுடா, நீ தவறையா, நீ தோத்துடுவடா, முடியாதுடா சொல்லி ரொம்ப எங்க அப்பா அம்மனுக்கு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான் மனுஷன். ஏன்னா எங்க அப்பா அம்மனுக்கு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். எனக்கு ஒரு சுழின்னு ஏறுது.
ஒண்ணு அவர் போதவர், ரெண்டாவது ஒன்றும் பேச முடியாது. அப்பா அவர் நிற்கிறார். எங்க அப்பா அவர் கேவலமா பேசணும்னு அங்க இருக்கிற ஒரு அழகான பிள்ளைங்க இருக்கும், மாநில வயசு ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். ஒண்ணு நம்மளே அவமானத்தில் நிற்கிறோம், ஐயோ தோத்து போயிட்டோமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ரெண்டாவது அந்த பிள்ளைங்க மட்டும் நம்ம அரைஞ்சிட்டாங்க. பிள்ளைங்க என்னது அடிக்கிறீங்க அப்படின்னு சும்மா கடை பண்றவங்களே பண்ணி ஏற்றி விடுறோம். சில பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கடை பண்றவங்க பண்ணினா பண்ணுவாங்க, ஏற்றி விடுவாங்க. நல்லது செய்யற மாதிரியே செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஏற்றி விடுவாங்க. அந்த மாதிரி கோஷ்டிகளை கவனமா இருக்கணும். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும், ஐயோ நம்ம நல்லதா பண்ணுவாங்க, நல்லதா பேசுவாங்க, ஆனா பின்னாடி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆப்பு வைப்பாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆளு அப்புறம் வில்சன் பாஸ்டர் சிங்கப்பூர்ல இருக்காரு, வில்சன் சொல்லிட்டு யாரு அந்த பொங்கல் வேலனுடைய ஹஸ்பண்ட் வில்சன். அப்ப அவரு மாதிரி இருந்தார், அவரு எங்க அப்பா எல்லாம். அவர் சொன்னார், வின்சென்ட் சொன்னாரு, இந்த கிடையாத பத்தியா, இந்த கிடையாத வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து 2000 வெள்ளி, ஓகேயா, நீ மட்டும் இந்த பைபிள் குவிஸ் ஜெயிச்சிட்டனா அந்த 2000 வெள்ளி கிடையாத உனக்கு கட்டி கொடுத்துறேன். சேந்தன் சொன்னாரு, நான் உனக்கு 500 வெள்ளி தரேன். அப்ப 500 வெள்ளி பரிசுதான் நமக்கு. ஒரு ஆமை சொல்லாம இருக்கும் 95, ஒரு ஆமை சொல்றேன் 95 சொல்றாரு, 500 வெள்ளி நான் உனக்கு தரேன். நேரா போனேன், பைபிள் எடுத்தேன். டைம்ல 40 நிமிஷம் எப்படி படிச்சேன், லூகாஸ் சுவிசேஷம் படிச்சு முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்து போனேன், செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சேன், மூணாவது ரவுண்ட் ஜெயிச்சேன், ஃபைனலுக்கு போனேன். ஃபைனல்லையும் ஆண்டவருடைய கிருபையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சேன். ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு 10 முறை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பழைய சீனியர் எங்களுக்கு பாசனைகள் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேட்சில் இருக்க ஜஸ்மிந்தர் சிங்கா சரி இது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே உடைக்கல. ஒரே ஒரு ஆளு 10 முறை பைபிள் ஸ்கூல் சாம்பியன்னா பாஸ்டர் ஜேசன் மாட்டாடா. அந்த உரி எனக்கு, ஏன்னா யாராவது நம்மளை கேவலமா பேசிட்டாங்கன்னா ஒருடியா படுத்துற கூடாது, எழும்பி சாதிக்கணும், எழும்பி ஜெயிக்கணும். என்னால முடியும், நான் கோழை அல்ல, எனக்குள்ள உயிர் தழுந்த இயேசு இருக்கிறார், எனக்குள்ள உயிர் தழுந்த ரட்சகர் இருக்கிறார். I have a great God in me. யார் என்ன மட்டப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும். யார் முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல சவால் பண்ணி காட்டணும். சண்டை போடக்கூடாது, புலம்பக்கூடாது, அறக்கூடாது, சாதிச்சு காட்டணும். அதுதான் உண்மையானே பிள்ளைகள். எல்லாரும் பேசிட்டாங்க சொல்லி சண்டை போடுறது கோலத்தனம். பக்கத்துல சண்டை போடுறது கோலத்தனம், அழுகிறது கோலத்தனம். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும். பக்கத்துல சண்டை போடுறது கோலத்தனம், அழுகிறதும் என்னது உள்ளதா படிச்சப்ப காசு பண்ணிருப்பேன். அம்மாவா இல்லையா, ஆமாவா இல்லையா, படிச்சா பாஸ் பண்ணிக்கலாம், வாங்க பண்ணிக்கலாம். இது படிக்கவே படிக்காது, ஊர் ஃபுல்லா சுத்தம். அப்புறம் ஃபெயில் பண்ண என்ன செய்யறது, அழுவ கூடாது, திருப்பி படி, திருப்பி ஆக்சன் பண்ணுது, திரும்ப சாதி. ஏன்னா ஆண்டுகளுக்கு ஞானம் கொடுத்திருக்காங்க. அதுபடி சொல்றது, ஒரு ஞானத்திலே கூறுகிறோம், கேட்க கடப்படும். கர்த்தரை தெளிவுகிறவர்களும் ஞானத்திலே அவர் எல்லாம் வச்சு உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆமை சொல்வார், கர்த்தருக்கு பயப்பட பயமே ஞானத்தில் பயந்தா ஞானம் வரும், வேதம் வாசிச்சா ஞானம் வரும். ஒரு ஆமை சொல்லவா தெரிவித்தாலே அறிந்து போன இளம முடியாது எல்லாம் வச்சு ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? இந்த வாரம் உங்க வியாபாரத்தை கர்த்தர் ஒரு பிளஸிங்கை கொண்டு வருவார். நீங்க சொல்ற ஆமீன் வராது இயேசுவின் நாமத்தினால. இந்த வாரம் உங்கள் வியாபாரத்துல ஒரு பிளஸிங் வரப்போகுது. இந்த வாரம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறாரு, அதிசயம் செய்ய போறாரு, நன்மை உண்டாக போறாரு. ஏதோ ஒரு வாழ்க்கையில படுத்து கிடக்கிறது அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிரடைய போகிறாரு, உயிரடைய போகிறாரு, உயிரடைய போகிறாரு. மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறார், 28:5 வாசி, 28:5 மத்தேயு 28:5. முதலாவது அவர் கல்லை புரட்டி போடுகிறார், இரண்டாவது படுத்திருக்கிற உன்னை அவர் எழுப்புகிறார், மூன்றாவது 5 வாசிங்க. தூதன் ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்கன்னு அறிவேன். ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். மூணாவது சொல்றாரு பயப்படாதுன்றார். ஒரு ஆமை சொல்றாங்க, பக்கத்துல வாசகம் பயப்படாது. ஒரு கவனமா சொல்றீங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் பார்த்து சொல்லுங்க, பயப்படாது. என்ன வேணா உலகத்துல நடக்கட்டும், நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அவரு தான் உங்க கூட இருப்பேன் வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல.
சொன்னதா இல்லையா? கூட இருக்குன்னு சொன்னதா இல்லையா? அப்படியே அப்பப்ப அப்படி ஜெயிச்சுக்குள்ளதும் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அதுவும் கேவலமா சொல்றீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் இங்கதான் பெரிய ஆவணம் இருப்பாரு. ஏதாவது ஒரு போன் கால் வந்துருச்சுன்னா உடனே அது பயந்து நடுங்கி அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருவோம். நான் மலேசியாவில் ஆண்டோட தூக்கி போறோம்னு சொன்னேன். ஆண்டோட தெளிவா சொன்னேன். மலேசியாவில் பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி நடக்கும். நிறைய கட்டடங்கள் விழுவும். ஆண்டவர் 2 நாளா இது 2 நாளா ரொம்ப நாளா ஆண்டவர் சொல்லியிருக்கேன். நானும் அவங்களோட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சிங்கப்பூர் குறித்து கர்த்தர் என்ன ஏற்கனவே சொல்ல ஞாபகம் இருக்கு. சிங்கப்பூர்ல ஒரு பயங்கர சேதம் உண்டாக போகிறது. சிங்கப்பூர் அடிக்கிற வெள்ளம், ஒரு பூமி அதிர்ச்சி லைட்டா அதை அடிக்கும் போது சில கட்டடங்கள் விழவும் அவர்களுடைய பெருமையின் ஆவிகள் நிமித்தம் இந்த வருஷம் சிங்கப்பூர் போட போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். தாய்லாந்து ஆண்டவர் பிரிச்சு எடுக்க போறார். வெள்ளம் தாக்கி தாய்லாந்துல எர்த்குவேக் வந்து தாய்லாந்து தேசமும் பயங்கரம். தாய்லாந்து எங்க இருக்கு? மேல இருக்கு. சிங்கப்பூர் எங்க இருக்கு? கீழே இருக்கு. நம்ம எங்க இருக்கிறோம்? நடுவுல. வயிறு ஆமென் சொல்ல பார்ப்போம். தலைக்கும் அடி, காலுக்கும் அடி, வயிறு கண்டிப்பா என்ன பண்ணும்? அதரும். ஒரு ஆமென். சில வயிறுலாம் அதரும் போது வாங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மலேசியாவுக்கு ஒரு அடி உள்ளதான் போகுது. கர்த்தர் போடுதான் போறாரு. கட்டடங்கள் விழுதான் போகுது. ஆனா என்ன தெரியுமா? நான் ஆண்டோட ஒண்ணு சொன்னேன். எது நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. எது நடந்தா நடக்க மாட்டேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலை தாங்குகிறார். சொல்லி சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய மரபிலே நாம் இருக்கும்போது, தேவனுடைய பாதுகாப்புல நாம் இருக்கும்போது, தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கும்போது, அது பகலோ வெயிலோ இரவோ எதுவுமே நம்மளை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 121:6 வாசி. 121:6 முடிப்போம். 121:6 சங்கீதம் 121:6 டக்குனு வாசி மைக்ல. பகலிலே வெயிலாகிலும் எதுவேளை நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் இருக்கிற வெயில் நம்மளை சேதப்படுத்தாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார் என்ன பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரம் வெயிலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் எங்க போனாரு? வெயிலுக்கு போனாய். கண்ணுல சோப்பாயி சொல்லுங்க. கண்ணுலாம் சோப்பாயி அப்படி உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். வெயில் பாருங்க, அவருக்கு ஹீட் தாங்க முடியாது. நம்ம வெயில தான் இருக்கணும், வெயில தான் சுத்தணும். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுனாலே இல்லையா? பாரு என் தோல் பத்தியா என்னடா புல்லட் ப்ரூஃப் நீங்களாக என்னடா ஏன் தெரியுமா? ஆண்டவர் வசனம் சொல்லியாச்சு. வெயில் அதிகமா வந்தாலும் சேதப்படுத்தாது, எந்த அம்பு பாஞ்சாலும் சேதப்படுத்தாது. அப்படி ஒரு கான்ஃபிடன்ட் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எவ்வளவுதான் உலகத்தின் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். நீங்க சொல்றது உயிர் திறந்தனால பயப்படாது. பக்கத்துல சொல்ல பயப்படாது. இப்படி சமாளிக்க போறேன். கொரோனாவே ஆண்டவர் நம்ம சமாளிக்க வச்சாரு தானே. கோவிட்லயே கர்த்தர் நம்ம சமாளிக்க வச்சாரு தானே. இப்ப அடுத்து 15 நாள் வண்டிலாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி, நான் சொல்லல, அரசாங்கம் சொல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரோட்ல வண்டி ஓடாது, இதுக்கு மேல லோரிலாம் ஓடாது அப்படின்னு சொல்லி விலைவாசிகள் பயங்கரமா ஏறும். ஆனா இப்பயே சொன்னாங்க வாங்கி வைங்க, பொருட்கள் வாங்கி வைங்க. இப்பயே சொல்றேன், உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா இந்த 15 நாள் கூட என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு உறுதி, 6ஆம் மாசத்துக்கு பிற்பாடு இந்த நாடு மகா வறட்சியான ஒரு சூழ்நிலை கூட கடந்து போகும். 100% இந்த நாடு மகா வறட்சியான ஒரு சூழ்நிலை கூட கடந்து போகும். அநேகருக்கு பாதிப்பு உண்டாகும். எல்லாருக்கும் இருள் காலமா இருக்கும். ஆனா கோசால இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் வெளிச்சத்தின் காலமாக இருக்கும். எங்கும் இருள்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வெளிச்சமா எப்படி நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா. அதான் ஏசாயா அழகா சொல்றாரு, எழும்பி பிரகாசி முன்னே ஒளி வந்தது. எத்தனை ஆமென் சொல்லுங்க. இதோ பூமி எல்லாம் காரினுள், ஆனால் தேவனுடைய ஒளி மட்டும் யாரால உதிக்குமா? உங்க மேல உதிக்கும். அதனால நீங்க பயப்படக்கூடாது. பக்கத்துல பயப்படாத.
பயப்படாத. டாக்டர் 1000 சொல்லுவான், நான் எப்போதும் சொல்லுவேன், டாக்டர் சும்மாவே சொல்லுவோம். சரி, எத்தனை பேருக்கு மெடிக்கல் கார்டு வச்சிருக்கேன்? கை உயர்த்திங்க, மெடிக்கல் கார்டு வச்சிருக்கேன். சும்மா கை விட்டுங்க, சும்மா ஆரம்பம் போயிருக்கேன். மெடிக்கல் கார்டு 1 2 வேற தூக்குங்கள மெடிக்கல் கார்டு இருக்கிறவங்க தூக்குங்க. மெடிக்கல் கார்டு எல்லாம் வாங்க வளம் கொடுங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க. சரி, எத்தனை பேர் மெடிக்கல் கார்டு வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிருக்கீங்க? மெடிக்கல் கார்டு வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிருக்கீங்க? பண்ணது இல்லையா? பண்ணாதீங்க. போனீங்க வச்சுக்கலாம், மெடிக்கல் கார்டுக்காகவே உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. இப்போ எனக்கு மெடிக்கல் கார்டு கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? எனக்கு மெடிக்கல் கார்டு தான் கிடையாது. ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. இந்த கார்டு தான் இருக்கு, வசனத்தின் கார்டு தான் இருக்கு. எந்த ஒரு ஆமென் சொல்ல வேண்டாம். இந்த மெடிக்கல் கார்டு இருக்கிறவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கார்டு வாங்காத வரைக்கும் அவங்களுடைய மைண்ட்ல வந்து இல்லை நல்லா இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், பெஸ்டா இருக்கேன், போயிட்டே இருப்பான். ஆனா என்னைக்கு மெடிக்கல் கார்டு கையில வந்துருச்சோ அன்னைக்கு கொஞ்சம் வியாதி வந்தது இருக்குமோ, மூக்கு மாறியா போனையா போது இருக்குமோ, கண்ணு ஒரு மாதிரியா இருக்க இருக்குமோ, எல்லாத்துக்கும் மெடிக்கல் சென்டர் போயிருவோம். எல்லாத்துக்கும் சும்மா மெடிக்கல் சென்டர், சண்டை மெடிக்கல் சென்டர், அந்த மெடிக்கல் சென்டர், இந்த மெடிக்கல் சென்டர், எல்லா மெடிக்கல் சென்டர் சொல்லிட்டு அவன் சொல்லுவான், இங்க கேன்சர்னுவான், அங்க வந்து டிபின்னுவான், அங்க வந்து HIV ஆக மொத்தம் என்னன்னு தெரியாம வேற படுத்துக்கிட்டு உள்ள எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மெடிக்கல் கார்டு மேல நம்பிக்கை வைக்கிறத விட தேவனுடைய வசனத்து மேல நம்பிக்கை வைங்க, தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. காலேஜ் சொல்றாரு 84 வயசு காலேஜ். எத்தனை வயசு காலேஜ் ஐயா? எத்தனை வயசு? 84 ஒரு காலேஜ் பிரேஸ் இங்க இருக்க ஒரு காலேஜ் சொல்றாரு ஜோஷுவா பார்த்து, எப்பா ஜோஷுவா எனக்கு 84 வயசு ஆச்சு. எத்தனை வயசு ஆச்சு? 84 வயசு. அந்த வசனத்தை சொல்றாரு, அன்றைக்கு இருக்கிற பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறார். 40 வயசுல பலன் காலேஜுக்கு சில கொண்டாந்தத்தில் கடந்து வரும்பொழுது காலேஜுக்கு 44 வயசு. எத்தனை வயசு காலேஜுக்கு? 44 வயசு. 40 வருஷம் கடந்து வராங்க. 44வது வயசுல அவர் சொல்றார் ஜோஷுவா பார்த்து, ஜோஷுவா நான் அன்னைக்கு இருக்கிற பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. ஏன்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த மலை தேசத்தை கொடு. அவர் தலையை கேட்கல, என்ன கேட்கிறார்? மலை தேசத்தை கொடு அப்படின்றார். மலைகளை கொடுங்க, மலை தேசத்தை கொடுங்க. இன்னைக்கு நமக்கு 50 வந்தாலே கை காலம் ஆடுது, தலை ஆடுது, கை ஆடுது, நம்ம ஆடுது, ஆக எல்லாமே ஆடுது. ஒரு வித்தியாசம் தெரியும். ஆண்டவர் ஜனங்களை நடத்துற விதம் பைபிள் தெளிவா சொல்லுது. 40 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தை கடந்து வரும். நல்ல கவனிங்க. 40 வருஷம் வனாந்தரத்தை கடந்து வரும் பொழுது அவங்க எந்த ஷாப்பிங் மால்ல போயிட்டு எந்த புது சட்டை தைக்கல. பைபிள் தெளிவா சொல்லுது, அவங்க ஸ்லீப்பர் சப்பாத்து வீலையா, சட்டையும் வீலையா. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வளர 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 அதுவும் கூட தான் இருக்கு, பெருசா இருக்கு. அப்படி ஜனங்களை நடத்தின தேவனை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் மாஸ்டர், அடுத்த வாரம் நடக்கும் மாஸ்டர், ஐயோ இந்த ரிப்போர்ட் மாஸ்டர் அவன் சொல்லினா மாஸ்டர் இன்னமும் கட்டி மாதிரி இருக்கு மாஸ்டர். அவன் கேன்சர் சொல்லல, கட்டி மாதிரி இருக்குது. முதல்ல ஏற்கனவே பல இடத்துல கட்டி இருக்கேன், கட்டி மாறி இருக்கு, கட்டி மாறி என்ன சொன்னா, கட்டி மாறி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது என்னங்க? கேன்சர். இது ஒரு கேன்சர் முடிஞ்சு பாஸ்டர், டியூமர் வந்துருச்சு பாஸ்டர். அந்த காலத்துல எங்கேயாவது கட்டி வந்தா அந்த உப்பை வச்சு கலந்து வச்சிருவாங்க, தேய்ச்சி எடுப்பாங்க. அது நம்ம கீழே விழுந்துட்டா அந்த தேய்க்கிற மண்டை குழந்தையும் கொடுக்கும். ஃபுல்லா விழுந்துருச்சுன்னா அது அழகா அது போட்டு தேய்க்க மாட்டாங்க, போட்டு தேய்டா. அவன் எதுக்கு அழுவான் தெரியுங்களா? இந்த கையை போட்டு தேய்க்கிறாங்க, அதுக்காகவே அழுவான். போட்டு தாக்கி எடுப்பாரு. உள்ள மூளை குழந்தைச்சா என்ன போட்டு அந்த மாதிரி கேட்பாங்க தலை. அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, நம்ம நம்பிக்கைதான் ஆண்டவர் தான். ஒரு ஆமே சொல்லுவா இருக்கும், நாமே வரப்படுது சொல்லுனாலே இன்னைக்கு உயிர்த்திருந்த நாள்ல I cancel every medical report in the name of Jesus. இயேசுவை ரத்தத்தை கொண்டு சொல்றேன். உங்களுக்கு எந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, I cancel every death, every medical report in the mighty name of Jesus. இயேசு
இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணுறேன். 9 பேர் சொல்லலாம், ஒருவேளை இந்த மாசம் உங்களுக்கு செக்அப் இருக்கலாம், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். சொல்லுவேன், ஆண்டவரே முதல் 102 வயசு வரைக்கும் வாழ்றாருன்னா நான் உங்க பிள்ளை, அதை விட அதிகமா வாழணும். இயேசு அறியாதவரே ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா நான் அவருடைய பிள்ளை. ஆமா, நம்ம சாரா பாட்டிய கூட ராஜா ஆசைப்பட்டனா, கெடுவிய ராஜா ஆனாரா. அப்ப நம்ம என்ன மேக்கப்ல இருக்கும் போயிடுச்சு பாருங்க. பக்கத்துல பாச கெடுவியா இருந்தாலும் அழகா இருக்கணும். இந்த கேள்வி அழுது போடு கேள்வி, போன கேள்வி. ஒரு அலையிலையா சொல்லுங்க, சொல்லுங்க அலையிலையா. சாரா ஆபிரகாமுக்கு 75 வயசு, 10 வயசு வித்தியாசம் ரெண்டு. இந்த ஆபிரகாம் 25 வயசுக்கு வரும்பொழுது அப்படியே வராது, வந்துட்டே கூட எகிப்துக்கு வரும்போது பாட்டியை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. பாட்டியை பார்த்த ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. அது வந்து அந்த தாத்தா மோசமான ஆளு, இது உன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்கும். டக்குனு என்ன சொல்றாரு, இது என்னோட தங்கச்சி. எவ்வளவு டேஷா சில இன்னும் ஒண்ணுதான் இருக்கிறாங்க, பொண்டாட்டியா தெரியல யாருங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்ல. அதே தப்பு யார் பண்றா, ஈசாக்கும் பண்றான். ஈசாக்கிட்ட கேட்கிறாங்க, தேவா ரெபேக்கா உன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்கும்போது டக்குனு சொல்றான், இல்ல தங்கச்சி. அப்பா செஞ்சது பிள்ளையும் செய்யலாம். அப்பா நீ என்ன செஞ்சாலும் உன் பிள்ளை டபுளா செய்யும். வேலை செஞ்சா வேலையை போயிடுச்சா சொல்லுங்க அல்லேலூயா. ரூபன் செஞ்சது மேஷா டபுளா செய்வான். ஒரு ஆமை சொல்லுங்க, ஆமை சொன்னா ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். ஆமா, ஆபிரகாம் போய் சொல்றாரு. ஆபிரகாம் போய் சொல்றாரா இல்லையா? ஆபிரகாம் போய் சொன்னாரா இல்லையா? போய் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஈசாக்கு போய் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆபிரகாமும் ஒரு போய் சொன்னாரு, ஈசாக்கு ஒரு போய் சொன்னாரு, யாக்கோபு பொய்க்கு பிதவா மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுவா இருக்கும். அப்போ பாருங்க 3 கிழமை ரைட்டா, ஒரு தோற்றம், இன்னொரு கொஞ்சம் அதிகமா, 3வது ஓவரா ஆயிடுச்சு. அது சொன்ன அப்பனே ஏமாத்தி என்ன பண்ணிட்டான், அவனாவது போய் சொல்லிருக்கலாம்ல, அம்மா எல்லாம் சரியில்லம்மா, அப்பா பார்த்து கண்டுபிடிச்சாருமா, சமைச்சிருவாருமா, வேண்டாமா, நான் போக மாட்டோமா, அண்ணனுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் போயிருக்கலாமா இருக்கக்கூடாது, எஸ்கேப் ஆயிருக்கலாமா இருக்கக்கூடாதா? அம்மா சொல்ல இவனும் என்ன பண்ணான், அழகா போயிட்டு தந்திரம். அப்பயும் அப்பா கேட்கிறார், சத்தமோ யாக்கோபுடைய சத்தம் அப்படின்ற சத்தம் யாரும் சொன்னாங்க. ஆமா, ஆனா தொட்டு பார்த்தா ஏசாவு மாதிரி இருக்கு. எனக்கு இன்னி வரைக்கும் அந்த பதவி புரியல, கண்ணு தெரியல, ஓகே. ஆனா எப்படி அந்த உள்ளா முடியலாம் தொட்டு பார்த்து ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் முடி வேற மாதிரி இருக்கும். அவன் ஃபுல்லா ரோபம், அவ்வளவு முடி அவனுக்கு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இவன் தொட்டு பார்க்கலாம், ஓகே ஓகே பாரு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்ச பருவாதான் தெரியல, அவரை ஏமாத்திட்டு போயிட்டார். அங்க ஏமாத்தி போய் அங்க மாமனாரையும் ஏமாத்தி எல்லாரையும் ஏமாத்தி ஊட்டி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, தாத்தா அப்பா இவன் வரிசையா வருது எல்லாம் ஒண்ணு மேல. சரி போகட்டும், ஒரு ஆமை சொல்லவா இருப்போம். அந்த கிருவி எவ்வளோ வயசாக கூட கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். சொல்றது முடியாது, வாய்ப்புள்ள, சாத்தியம் இல்லை, நடக்காது. சிரிக்கிறாங்க, அவங்களால முடியாது, சாத்தியம் நடக்காது. ஆனா ஆண்டவரோட ஒரு பாலிசி இருக்கு, அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, சொல்ல பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நடக்கும் நடக்கும் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பசங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள், அவர்கள் அதுக்கு எது குறித்து அவங்க கவலைப்படுறதில்லை. அது உடுத்தணுமா அவங்க ஆண்டுக்கு பறக்கிறாங்க. வசனம் சொல்லுது மத்திய 12 அதை பாருங்க, ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க அப்படின்னா அவர் எது குறித்து கவலைப்படுற, உடுத்துவதோ குடிப்பதோ கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். காற்று உஷ்ணம் பாருங்க, அதை உடுத்துகிறார். அவர்களே உடுத்துகிற தேவன் உங்களை உடுத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா? ஒரு காரியம் சிம்பிளா சொல்றேன், ஆண்டவர் எப்போதுமே கரெக்டா செய்வார். பக்கத்துல ஆண்டவர் எப்போதுமே என்ன செய்வாரு? ஆண்டவர் மண்ணை படிச்சுதான் புல்ல படிச்சார். புல்ல படிச்சு மண்ணை படிச்சானா? இல்ல, மண்ணை படிச்சுதான் புல்ல படிச்சார். தண்ணீரை படிச்சுதான் மீனை படிச்சார். காற்றை படிச்சுதான் என்ன பண்ணாரு? புறாவை படிச்சாரு. உங்களை உருவாக்குறதுக்கு முன்னே அவருக்கு என்ன இருக்கணும்னு எல்லாம் உருவாக்க தொலைச்சுதான் உங்களை படிச்சுக்கிறாரு.
உங்களுக்கு தேவையான அத்தனையும் படைச்சுதான் 6வது நாள் மனுஷனை கர்த்தர் உருவாக்குறாங்க. அப்படின்னா தாயின் வயிற்றுல உருவாகிற முன்பதாகவே உங்க தேவை என்ன, நீங்க எப்படி கடந்து போவீங்க, நீங்க என்ன, அவர் அங்க வைக்க மாட்டார். அவர் சரியாக இருக்கிறாரு. அவர் சொல்ற நீ பயப்படாத, என்ன மட்டும் நம்ப, உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்வேன். சொல்லுவாங்க. 2 பேர் பணம் வாங்க போனாங்க. எங்க போனாங்க சொல்ல முடியும். 2 பேர் எங்க போனாங்க? 2 பேர் எங்க போனாங்களா? படம் வாங்க போனாங்களா? பெரிய பேய் படம். எத்தனை பேர் பேய் படம் பார்த்துருக்கீங்க? பெரிய நிறைய இருக்கு. பேய் படம் பார்த்துருக்கீங்களா? ஒன்னே பார்த்துருக்கீங்களா? பேய் படம் தைரியமா சாணா பேயே உன் பக்கத்துல தான் இருக்கு. அது இல்லை பின்னால் அது நல்லது. அது தூதர் பக்கத்துல பேசும். பயங்கர பேய் படம். அந்த பேய் அப்படி தலையை கண்டி திருப்பி பயங்கரமா கேட்டால் எதிர்க்கிறோமா நான் சொல்றது சீன பேய் நஷன். அது பார்த்தா நம்மளுக்கு பயம் வராது. என்ன வரும்? சிரிப்பா வரும். ஏன்னா எப்படி குதிக்காது, எப்படி அங்கே குதிச்சிடும். சீன பேய் அது பேய் மாதிரியா இருக்கு. அது பயங்கரமா இருக்கும். ஆமா, அந்த பேய் நான் சொல்றேன் பயங்கரமா. அவ பேய் வெற்றி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். தூக்கி நடந்து இருக்கிற சம்பளம் வீணாக்கிடுவான். சரி, அது வேற கதை விடுங்க, அது வேற பேய். அப்ப அந்த பேய் படம் எல்லாம் பார்த்து பயமா இருக்கு. ஐயோ பாதிவர் விளையாடும். ஒருத்தர் மட்டும் ரிலாக்ஸா உட்காந்துருக்கார். ஒருத்தர் மட்டும் ரிலாக்ஸா உட்காந்துருக்கிறார். அப்ப ஒருத்தர் கேட்டான் பக்கத்துல, எல்லாரும் பயப்படுறாங்க, உனக்கு அந்த பயம் வரல, என் ஃபீலிங்கே இல்லையா, ஏன்டா அப்படின்னு. அவன் கேட்டா நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறான். ஏன்டா உனக்கு பயம் வரல? அந்த படத்தை உருவாக்குறதே நான் தாண்டா. அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நம்ம அங்கலாய்ப்போம், நம்ம பயப்படுவோம், நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம உருவாக்குறாரு பார்த்தீங்களா, அவர் ரிலாக்ஸா தான் இருப்பார். அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கும். அவருக்கு தெரியும் அடுத்த எபிசோட் என்ன. நீங்க தான் பதறி போவீங்க, அவர் பதற மாட்டார். அவர் உங்க கூட வருவார், உங்க கூட கண்டுபிடிப்பாங்க, உங்க கவனித்து பார்ப்பாங்க. பயப்படாத சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. இன்னொரு கதை ஞாபகம் வருதுன்னு சொல்றேன். ஒரு ஆமே சொல்ல பாருங்க. ஒரு நாள் சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சா பொம்பளையே புரியல. பொம்பளைதான் பிசாசு பிடிக்குது. ஆம்பளைங்க எதுக்காவது போடுது. ஒரு ஆமை சொல்ல பாருங்க. பேய் பிடிச்ச பயங்கரமா ஆட்டுக்குள்ள எல்லாம் பாதி பேர் காணாம போயிட்டாங்க. பாதி பேர் ஆயிட்டாங்கன்னா காணாம போயிட்டாங்க. ஒரு நாள் மட்டும் ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. பேய் வந்து மாக்கெல்லாம் நீட்டி இது வரைக்கும் ஆட்டத்தை கண்டு அது அவரோட இருக்கிறார். உடனே அந்த பேய் கடிச்சாயோ இவ்வளோன்னா எல்லாம் பயன்படுத்தி எல்லாம் துணியங்களை ஓடினாங்க. நீ ஏன்டா ஓடல? அவர் சிரிச்சுட்டே சொன்னார், 30 வருஷமா உட்காரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை விட இது எவ்வளவு அது வேற பேய், இந்த வேற பேய். ஆனா இந்த பேயா இருந்தாலும் பயப்படாத. ஒரு ஆமே சொல்லதான் இருக்கும். எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாமே பார்த்துக் கொள்வார். பயப்படாதீங்க. வியாதி வந்துச்சா கொஞ்சம் கடமாற போது பயப்படாதீங்க. காசு இல்லையா பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ பயப்படாதீங்க. திட்டமானதா இருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அழைத்தவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அவர் நம்பி வந்துட்டோம். அவர் எப்படி நம்ம கைவிடுவாங்க? அவர் நம்பி வந்துட்டோம். அவர் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டார். அவர்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்றேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல 4வது மாசம் அனுசர பயப்படாத. அவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க தேவையை சந்திப்பாருங்க. நம்ம சர்ச்சோட தேவையை சந்திப்பார். நம்முடைய சர்ச்சோட தேவையை சந்திப்பார். உங்க தேவையும் சந்திப்பார். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்.
அதிசயம் நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? 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 ஆமென் சொல்ல பார்ப்போம். ஒரு பாயிண்ட் சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். அது மத்தியானம் வரும்போது ஒரு கால் வந்துச்சு எனக்கு. இப்போல இருந்து அந்த சகோதரனுக்கு 4 ஸ்டேஜ் கேன்சர், 4வது ஸ்டேஜ் கேன்சர், கீமோதெரபி பண்ணணும், ரொம்ப மோசமாயிட்டாங்க, அவங்க சாப்பிட முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்த செக்அப் எப்போ அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அடுத்த செக்அப் வந்து போன வெள்ளிக்கிழமை செக்அப்பு போய் தான் ஆகணும், ஃபர்ஸ்ட்டு கீமோ ஏற்றி ஆகணும். பொதுவாக சில இடங்களில் செக் பண்ணி கீமோ ஏற்றுவாங்க, சில பேர் அறுவை கட்டணம் செக் பண்ண மாட்டாங்க, உடனே பண்ணிடுவாங்க, ஏற்றி விட்டுருவாங்க. அது பொதுவாக கவர்மெண்ட்ல அப்படி நடக்கும். சொல்லிட்டாங்கன்னா ஓகே, நான் எதுக்கு செக் பண்ணுவாங்க, பார்த்தா டக்குன்னு ஏற்றி விட்டுருவாங்க. நான் ஜோப் பண்ணிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். பாருங்க, 4வது ஸ்டேஜ் கேன்சர், அவங்களுக்கு வயிற்றுல கேன்சர். ஜெபம் பண்ண பிற்பாடு அந்த ரிப்போர்ட்ல இல்லை, அவங்க சொன்னா இல்லை கீமோ ஏற்றி ஆகணும், கீமோ ஏற்றி ஆகணும், கீமோ ஏற்றி ஆகணும். இவங்க சொல்றாங்க முடியாது, ஒரு தடவை செக் பண்ணுங்க. அவன் சொன்னா ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், முடியாது, 4வது ஸ்டேஜ் இருக்கீங்க. இவ்வளோ சண்டை போட்டு கடைசியா சரி வந்து என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது இல்லை செக் பண்ணு ஆகணும். சரி செக் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா கேன்சரே இல்லையா. நல்ல கைத்தட்டி ஒரு ஆணை சொன்னாங்க. நான் சொன்ன பயப்படாத, அந்த ரிப்போர்ட்டை கேன்சல் பண்றேன். உங்க வாயில் அதிகாரம் இருக்கு, ஏசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஐயோ பாஸ்டர் இது முடியுமா? முடியும். நடக்குமா? நடக்கும். வாழ வைப்பாரா? வாழ வைப்பார். உயர்த்துவாரா? உயர்த்துவார். எல்லாம் வியாதி என்னை விட்டு விலகி போகுமா? விலகி போகும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருக்கு. இந்த 2026 பிறக்கும் போதே கர்த்தர் சொன்னார், நீ சொல்றது நடக்கொண்டா அப்படின்னா. அதே மாதிரி நானும் பார்க்கிறேன், இந்த வருஷம் சொல்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஷான் கூட கார்ல போயிட்டு ஷான் மெசேஜ் ஓடிட்டு இருக்காரு. அவர் எந்த ஞாபகத்துல ஓடிட்டு இருக்காரு, மகிழ்ச்சியை நினைச்சு மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தாரா தெரியல, அத்தனுக்கு தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப போயிட்டு இருக்கும் போது நான் ஷான்ட்ட கேளுங்க, ஷான்ட்ட நான் சொன்னேன், ஷானு மெதுவா ஓட்டு, எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனசு சரியில்லை. எப்போதும் கார் ஓட்டும் போது நான் தூங்கிடுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மாதிரி பார்க்கிறேன். ஷானு மகிழ்ச்சி ஆகிறாரு, பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு கட்டம் திரும்பி ஊழியத்தை முடிச்சுட்டு வர்ற நேரத்துல ஒரு சாம்பாருங்க பிரேக்கு மகிழ்ச்சி ஜாய். ஆமா, முடிச்ச பிரேக்ல திரும்பி பார்த்து சொன்னேன், ஆண்டவர் சொன்னார்ல கவனம், கர்த்தர் சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? கவனம். அதே போல ஒரு ஆண்ட சொன்னேன், நீ சாயங்காலம் வரல கண்ணா கல்யாணமே நடக்காது அப்படின்னு. வயிற்று வந்துருச்சு, நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமையை சொல்லுங்களேன். ஆமா, முனக்கால் போட்டுருவான்ல, கையை உயர்த்தி ஒரு ஆமையை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றது? பிரைஸ் காட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால அவருடைய பிள்ளைங்க எப்போதுமே எது நினைத்தும் கலங்க கூடாது. எது நினைத்தும் நீங்கள் சோர்ந்து போகவும் கூடாது. தைரியமா இருக்கு. ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. ஏசப்பா நாளைக்கு உனக்கு பேச போறோம். ஒரு பெரிய கட்டத்தை கத்த நாம் கொடுத்திருக்கிறாரு. ஐயா என் பேர் உட்கார போறாங்க அந்த இடத்துல. போய் அந்த போன வாரம் மூப்பர்கள் எல்லாம் போய் அந்த இடத்த பார்க்கும் போது கண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜோஷுவா கண்ணீர் வடிக்கிறான், அழுகிறான். எனக்கு ஜோஷுவா கண்ணீர் வடிச்சு பார்க்குற பஸ்ல இவ்வளோ இடம், இவ்வளோ பெரிய இடம் நமக்கு திருப்தியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துல ஜோஷுவா ஒரு நாள் கூட அப்படி அழுந்தது கிடையாது. அது கண்ணீர் வடிச்சதே கிடையாது. ரொம்ப ஸ்டிஃபா இருப்பார். ஆனா அன்னைக்கு பார்க்குறேன் மோகன் அழுகிறாரு, ஜோஷுவா அப்படியே கண் வடிக்கிற, அப்படியே கண் அப்படி முடிக்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன், அவங்க வரல, அங்கே நிற்கிறாங்க. ஒரு பெரிய இடம், ஒரு இண்டோர் ஸ்டேடியமை போல கர்த்தர் அந்த இடத்தை மகிமையா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க போறாருல்ல, கொடுத்துட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இடத்தை கொடுத்துட்டாரு. காசே இல்லாம ஒரு சீன சாவி கொடுக்கவே மாட்டான். டிபாசிட் கட்டாம ஒரு சீன சாவி கொடுக்க மாட்டான். ஆனா அந்த சீன சாவி கொடுத்து இனியொரு சாவி நம்ம கையில தான் ஆயிருக்கு. நாளைக்குதான் என்ன பேசணும்னு முடிச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்படியோ
5வது மாசம் 1ஆம் தேதிக்குள்ள அவன் கையில 2 லட்சமாவது கையில கொடுத்து உள்ள நுழையணும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்பவே கனவு காண்றேன், இப்பவே தரிசனம் பார்க்கிறேன், ஜனங்க கூட்டமா ஓடி வருவதை பார்க்கிறேன். ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வருவார், மக்களை கொண்டு வருவார். ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வரதான் போறார். பெருமைக்காக சொல்ல தேவன் ஒண்ணும் கிடையாது. கத்தர் போற பிச்சை தான். ஒரு ஆமே சொல்லுவோம், பிச்சை போடுங்க ஆண்டவரே, நான் பிச்சைக்காரப்பா அருகலாம் அப்படிதான் தோணும். ஆமே சொல்ல, ஏன்னா அவர் பயங்கரமான ஆள், நினைச்சாதான் தருவார். ஒரு ஆமே சொல்லுங்க, நினைச்சாதான் அப்பப்போ பிள்ளையா மாறிடும், அப்பப்போ பிச்சைக்காரனாக மாறிடும். காலை பிடிச்சிடும். யாரு கால? அவர் காலை பிடிச்சிடும். ஆண்டவரே குட் ஃப்ரைடே நிரப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஈஸ்டர் ஆனந்த நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஆனந்த நிரப்புங்க. அவர் காலை பிடிச்சு இந்த வருஷம் தான் நம்முடைய குட் ஃப்ரைடே ஆனந்தனை நம்ம கம்பைன் பண்ணவே இல்லை நீராய் சபையோடு. ஆனா குட் ஃப்ரைடே கர்த்தர் மகிமையா ஆண்டவர் சேர்ச் ஃபுல்லா ஆகிறார். இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபையா சர்ச் ஆல்மோஸ்ட் ஃபுல். 11 குடும்பம் வரல, அந்த குடும்பம் வந்திருந்தா இன்னைக்கு எல்லாமே நிறைவேறிருக்கும். உங்களுக்கு தெரியாது, நான் பாஸ்டர் எனக்கு தெரியும் யார் வந்திருக்கிறா, யார் எங்க உட்கார்ந்துருப்பா, யார் வந்திருப்பா, யார் எங்க இருக்கிறா. ஆமா, எல்லாம் நினைக்கிற நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நிரப்பினார் சபை நிரப்பும்போது அப்பா சொன்னார், இதுதான்டா அறிவுரை, இதை விட பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஐயா நாத்தமா ரெடி பண்ணிட்டா, எல்லாம் வர போறாங்க. ஆண்டவர் காரியம் வைக்க பண்ண போறாங்க. அதிசயம் நடக்க போகுது, நன்மை உண்டாக போகுது, பெரிய காரியம் கட்ட செய்ய போறாங்க. ஆமென் சொல்லுங்கள். மலேசியால ஒரு பெரிய தமிழ் சபையா கட்ட நம்ம எழுப்ப போறாங்க. ஆமென். முடிஞ்சா பில்டிங் கேஷாவே வாங்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஹalleluya. சொல்லுங்கள் ஹalleluya. ஆண்டவர் நினைச்சா ஒரே நாள்ல ஒரே ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அது கேஷாவே கட்ட முடியும். சொல்லுங்கள் ஹalleluya. கர்த்தர் தருவார். அது தருவாரா? பயப்படக்கூடாது. 5ஆம் மாசம் திறப்பு விழா, 5வது மாசம் திறப்பு விழா, 5வது மாசம் உள்ள நுழையணும். மலேசியா பிகஸ்ட் தமிழ் சர்ச் அப்படி போட போறோம். நம்ம ஒரு வண்டி வாங்கிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா பக்கிங் போட்டு சென்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்க. இந்த பக்கிங் போடும்போது நாங்க அந்த ஒரு சின்ன ஸ்கூட்டி இல்ல பக்கி அதுல வந்து ஆளுங்களை ஏத்துக்கு நாங்க வரோம் பாஸ்டர். ஆமா, மங்கி will be the பக்கி. அது எல்லாம் இருக்கும். உண்மையிலே பார்க்க போனா 5000 பேர் வந்து அப்படிதான் நடக்கும். கிராமங்களா இருக்கும். உள்ளுக்கு பில்டிங் உள்ளுக்கு 70 அது ஆல்மோஸ்ட் 60 70 போட்டா 70 போடலாம். 70 காடி உள்ள போடலாம். காம்பவுண்ட் உள்ள 70 காடி போடலாம். அப்ப பெருசா இல்லையா? பர்ஸ் அதுல 3 பில்டிங் தான் பர்ஸ். அந்த 3 பில்டிங்ல இது மட்டும் இந்த ஒண்ணு மட்டும் பெருசா கட்டிருக்கான். அது நமக்காகவே கட்டிருக்கான். நடக்கும். கர்த்தர் செய்வார். வாக்கு பண்ணினவர் செய்வார். பரிசுத்த தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்னார், சொல்லி முடிய ஆகும். என்ன சொன்ன ஆகும். அவர் சொன்னார், அவர் கட்டளையிட்டார். பைபிள் சொல்லுது, அவர் ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவர் முடிவில் எடுத்துட்டார்னா யாரும் மாற்ற முடியாது. உங்க லைஃப்ல ஆண்டவர் முடிவு எடுத்துட்டாரு. இப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னா 30 பேர் 10,000 கோடி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணணும். நாம வர மாட்டேது. 30 பேர் 10,000 கொடுத்தாங்க ஆச்சு. 30,000 ஆச்சு. 3 லட்சம் ஆச்சு. 3 லட்சம் ஆச்சு. அசால்ட்டா உள்ள போயிடணும். போக முடியாதா? முடியாதா? முடியும். கர்த்தர் தருவார். யார் கொண்டாலும் தருவார். சின்ன பிள்ளை கொண்டாலும் கொடுப்பார். பிரமாதம் சொல்லிச்சு பசங்க தின்னு பொறுக்கியாவது கொடுக்குறோம். மாஸ்டர் ஒரு தாய், வயசான தாயா,
அவன் நின்று பொறுக்கி 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 பில்டிங்க்கு 3000 கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? காலையில போகலாம் நின்று பொறுக்கு, ராத்திரி வரைக்கும் நின்று பொறுக்கி ஒயர் பொறுக்கி 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 அதை எடுத்து வசிக்கொள்ள போட்டு 3000 வெள்ளி. யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளவு அந்த வெறி அவங்களுக்கு. ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டணும். அவனை கேட்டேன், நீங்க என்ன அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏசு வரப்போறாரு பாஸ்டர், ஏசு வரப்போறாரு. இதுக்கு மேலே பையன் கல்யாணம் பண்ணணும், அது அவங்க நான் அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆண்டுடைய தரிசனத்துல நான் நிற்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கடைசியாக மத்தேயு 28:9 ஜோமனபுரம், மத்தேயு 28:9 ஜெயன், மத்தேயு 28:9. இயேசு எதிர்பட்டு வாழ்க வாழ்க பலமுடன் பக்கத்துல பார்த்து சொல்ற வாழ்க. அது இப்படியா கொண்டா எப்படி சொல்லுங்க, கேவலமா நல்ல கைத்து சொல்லுங்க வாழ்க. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். வாசிங்க இங்கிலீஷ்ல Matthew 28:9 வாசிங்க. Matthew 28:9. Suddenly Jesus met them. He said, they came to him, clasped his feet, and worshiped him. இல்ல 28:9 வாசிங்க தெரியுமா? Suddenly Jesus met them. Greetings he said. Greetings அப்படி போடுறா. Greetings உங்க என்ன விஷயம் பாக்குறீங்க? நான் படிக்கிறேன். And as they went to tell his disciple, as they went and tell disciple, behold, Jesus met them and said, rejoice. ராமே சொல்ல பாருங்க. பக்கத்துல போடுங்க rejoice. தமிழ்ல என்ன போடுறீங்க? வாழ்க. தமிழ்ல என்ன போடுறீங்க? வாழ்க வாழ்க என்றார். ஒரு ராமே சொல்ல பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க rejoice. வாழ்க. rejoice வாழ்க ரொம்ப வித்தியாசம் தான். ஆமா ரொம்ப வித்தியாசம். எப்படியோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம தமிழ்லயே பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. எந்த வேலை சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க. ரிஜாய்ஸ் மகிழ்ச்சியா இல்லை, ரொம்ப சோர்ந்து வீட்டுக்குள்ள அடைச்சு போயிருப்பாரு. ஏசு உடனே கக்கன வந்து ஏன் பழவர ரிஜாய்ஸ். பழைய பாட்டு ஒன்று இருக்கு, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ். பழைய பாட்டு ராமேந்திரகா இருக்கும். நம்முடைய பிள்ளைங்க எப்போதுமே எல்லா சூழ்நிலும் ரிஜாய்ஸ். ராமே சொல்ல பார்ப்போம். எப்படி சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருக்கு, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அழுகிறதுனால ஒன்றும் நடக்காது, அழுகிறதுனால ஒன்றும் நடக்காது. ஒரு ராமே சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சிலது சும்மாவே அழுகும், சிலது சும்மாவே அழுகும். பக்கத்துல பார்த்து சிலது சும்மாவே அழுகும், சும்மாவே அழுகும். கேட்டா ஐயோ நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க, என்னால ஜெபிக்கவே முடியல, எனக்கே முடியல. ஜெபத்துக்கு அழுகிறது உண்மையை ஆண்டவர் நேச்சரா நீ ஜெபம் பண்ணுவேன், சூழ்நிலையை பார்க்காம ஜெபம் பண்ணுவேன். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு சாயங்காலத்தில் சொல்றார் ரிஜாய்ஸ். வாழ்க, மகிழ்ச்சியா இரு, ஒன்னும் சேதப்படுத்தாது. சல்பங்களும் தேர்தல்களும் விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தவில்லை. மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. பதிமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நம்மளை பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்ல ஒரு புரட்டி போடுறார். இரண்டாவது சொல்றாரு, எதெல்லாம் எழுத முடியாத நினைக்கிறையோ அதெல்லாம் நான் கண்டிப்பா எழுப்புவேன்றார். மூணாவது சொல்றாரு, பயப்படாதேன்றார். நாலாவது சொல்றாரு, உன்னுடைய மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், நீ மகிழ்ச்சியாக இரு. உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். பயந்து போயிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்ற, நானே ஆறுதலாக இருப்பேன். பயப்படாத, மகிழ்ச்சியாக இரு. ஐயோ காடி காசு வீட்டு காசு அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. வழி பறக்கும், வழி திறக்கும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நம்புறீங்களா? 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்ப சீக்கிரம் முடிச்சுட்டா நான் சந்தோஷமா இருக்கேன். ஊகித்தம் தரல, அதான் இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் முடிச்சு கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. எல்லாரும் நினைப்போமா? எல்லாரும் ஏழுமை நினைப்போம். எல்லாரும் ஏழுமை நினைப்போம். Thank you Holy Spirit. Thank you Lord. மேஜர் கொடு. Thank you. எப்பொழுதும் வானங்களே திறப்பவரே